திமுகவிடம் ஒரு மக்களவை தொகுதியை வலியுறுத்தி கேட்டிருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதே தங்கள் இலக்கு எனவும் விளக்கம். ஒரு தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும். அது எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திமுக கூட்டணியில் ஒரு இடத்தை கேட்டிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. நல்ல பதில் கிடைக்கும் என திமுக தரப்பில் கூறியதாகவும் விளக்கம். தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரசுடன் பாஜக பேச்சுவார்த்தை. ஜி.கே. வாசனை சந்தித்து பாரதிய ஜனதா குழுவினர் ஆலோசனை. திமுகவுடனான தொகுதி பங்கீடு விரைவில் முடியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. டெல்லியிலிருந்து தொலைபேசி மூலமாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் விளக்கம். மக்கள் நீதி மய்யத்துடன் திமுக நாளை பேச்சுவார்த்தை என தகவல். டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டி என்பதில் கமல் உறுதியாக உள்ளதாகவும் தகவல். ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலையான இலங்கை தமிழர்கள் 3வரையும் திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து விடுவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 5 பேரிடம் விசாரணை. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் மதியம் 1 மணிக்கு அவசர ஆலோசனை கூட்டம். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக கருதப்படும் நபரின் சிசிடிவி காட்சி வெளியீடு. தொப்பி அணிந்தபடி கையில் உணவு தட்டுடன் நடந்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. தபால் ஓட்டு போடுவதற்கான வயது வரம்பை 85ஆக உயர்த்தியது தேர்தல் ஆணையம். 80 வயது உள்ளவர்கள் கூட நேரில் வாக்களிப்பதை விரும்புவதால் வயது வரம்பை உயர்த்துவதாகவும் விளக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை தொடர்பான விளக்க பொதுக்கூட்டம் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடத்தும் திமுக. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 800 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஒரு சவரன் 47,520 ரூபாய்க்கு விற்பனை. சிறுவர் சிறுமியரின் கைரேகையை ஆதாரில் பதிவு செய்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என கரார். குடியாத்தம் தலைமை தபால் நிலையம் முன்பாக குழந்தைகளுடன் குவிந்த பெற்றோர். சென்னை தாம்பரம் வழித்தடத்தில் பராமரிப்பு பணி நடப்பதால் நாளை 44 புறநகர் ரயில்கள் ரத்து. நாளை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. அரசியல் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவியுங்கள் என கோரி பாஜக தலைவர் நட்டாவுக்கு கௌதம் கம்பீர் கடிதம். கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அறிவிப்பு. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் ஐஸ்கிரீம்களின் விலையை உயர்த்திய ஆவின் நிறுவனம். குறைந்தபட்சம் 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை ஆவின் ஐஸ்கிரீம் விலையேற்றம். குஜராத்தின் ஜாம் நகரில் தொடங்கியது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்திற்கு முந்தைய விழா. தொழிலதிபர்கள், திரைத்துறை மற்றும் விளையாட்டு பிரபலங்கள் குவிந்ததால் கோலாகலம். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு தொடர்பாக சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் 5 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஒயிட் ப்ரூக்ஃபீல்ட் பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபல உணவகத்தில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் 9 பேர் காயமடைந்தனர். இவ்வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வரும் நிலையில் உணவகத்தில் குண்டு வைத்ததாக கருதப்படும் நபரின் சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளது.
கர்நாடக அரசு பேருந்தில் சென்ற அந்நபர் உணவகத்திற்கு சென்று ரவா இட்லி வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் 1 மணி நேரத்தில் வெடிக்கும் வகையிலான குண்டை உணவகத்தில் வைத்து சென்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. குண்டுவெடிப்பு தொடர்பாக இன்று பிற்பகல் காவல்துறை உயரதிகாரிகளுடன் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்நிகழ்வை பாஜக அரசியலாக்க வேண்டாம் என்றும் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 1 இடம் ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்தியிருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மக்களவைத் தேர்தலில் 1 தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்தியதாக ஜவாஹிருல்லா தெரிவித்தார். தங்கள் கோரிக்கையில் நியாயம் இருப்பதாக திமுக கூறிய நிலையில் 1 இடம் ஒதுக்கப்படும் என்று நம்புவதாக ஜவாஹிருல்லா கூறினார். இந்த முறையும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். மிக வலுவாக கட்சி வளர்ந்திருக்கின்றது. கட்சியை தாண்டிய சமூக ஆதரவும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கின்றது. எனவே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும். அது எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த ஜவாஹிருல்லா, ஒருவேளை திமுக இடம் ஒதுக்கவில்லை என்றால் மனிதநேய மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்றும் விளக்கமளித்துள்ளார். ஒருவேளை இல்ல நீங்க அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், சட்டமன்ற தேர்தலில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய என்ன நிலைப்பாடு? அடுத்த பேட்டியில் அது குறித்து மிக விரிவாகவே சொல்கிறேன். இந்திய மக்களுக்கு எதிராக ஒரு தவறான அணுகுமுறையை கொள்கையை பின்பற்றக்கூடிய பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். அதையே தமிழ்நாட்டிலும் நிலைநாட்டும். பாஜகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அலுவலகத்திற்கு வருகை புரிந்து என்னையும் இயக்கத்துடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள். அவர்களுடைய வருகை நல்வருகை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கிறது. இந்த முதல் சந்திப்பே ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்தது. தேர்தல் சம்பந்தமாக, தேர்தல் களப்பணி சம்பந்தமாக, வெற்றி யூகம் போன்றவற்றை பற்றி பொதுவாக இந்த சந்திப்பிலே பேசினோம். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தேர்தல் குழுவோடு முறைப்படி எண்ணிக்கை தொகுதி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள். நானும் அவர்களிடம் கூறினேன். மேலும் 4, 5, 6 தேதிகளிலே சென்னையிலே தமாக அலுவலகத்தில் போட்டியிடுபவர்கள் விருப்பம் மற்றும் பெயர் தொகுதி குறித்து கூறலாம் என்பதையும் எங்களது இயக்கத்தின் சுற்றறிக்கையின் மூலம் மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் தங்களது கருத்தை நேரடியாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ இந்த 3 நாட்களிலே தெரிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு எப்போது பேச வேண்டும் என்று கூறுகிறார்களோ அப்போது அவர்களோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் சம்பந்தமாக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அதேபோல தொகுதி எண்ணிக்கை குறித்து பேச இருக்கிறது. இந்தியாவில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு
அந்த கட்சியினுடைய மத்திய அரசினுடைய சாதனைகள் மூலமே தற்போது இந்தியாவிலே உறுதிப்பட்டிருக்கிறது. எனவே பாஜகவினுடைய சாதனைகளை மனதிலே வைத்து வாக்களித்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே பாஜகவை மத்தியிலே அமர வைத்து தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வருங்கால வளர்ச்சிக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டு நலன் கருதி மத்தியிலே நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாநில கட்சிகள் நாட்டின் மீது அக்கறை கொண்ட கட்சியாக செயல்படக்கூடிய முக்கிய தருணம் இது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலே மத்தியிலே ஆட்சி தொடர, நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு தொடர மாநில கட்சிகள் சிந்தித்து செயல்பட்டு நல்ல முடிவுகளை தேசப்பற்றோடு நாட்டு நலன் கருதி எடுக்க வேண்டும் என்று தமாக மீண்டும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக நேற்று இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பத்திரிகை தொலைக்காட்சி வெளியிட்டது. நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி அறிகுறியானது பிரதமருடைய தலைமையிலே மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. 8.4% இல்லையா ஜிடிபின்னு நேற்று வெளிவந்திருக்கு. இந்த செய்தி இந்தியாவில் உள்ள அனைத்து துறையினருக்கும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. இது தொடரும், நாடு வளரும், சிறக்கும், உயரும். இதன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலிலே இந்திய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணி என்பது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாகவே இருக்கிறது. அந்த கட்சியினுடைய கூட்டணியினுடைய கருத்து வேறுபாடும் திறனற்ற செயல்பாடும் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவர்கள் மீதுள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது. தமிழகத்திலே போதைப் பொருட்கள் விற்பனை, கடத்தல், பதுக்கல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதனை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் பெருமளவு மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் பாஜகவினர் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நிகழ்த்திய நிலையில் முதல் பேச்சுவார்த்தையே ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக தற்போது ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.